சென்னை ரிசர்வ் வங்கியில் பணம் மாற்ற வருவோருக்கு முழு பணத்திற்கும் நாணயங்கள் மட்டுமே வழங்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதால் மக்கள் வங்கிகளுக்கு சென்று நீண்ட வரிசையில் காத்து நின்று புதிய ரூபாய் நோட்டுகளை மாற்றி வருகின்றனர். சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கியிலும் ரூபாய் நோட்டுகள் மாற்றி வழங்கப்படுகின்றன. இந்நிலையில் தற்போது ரூபாய் நோட்டுகள் மாற்ற வருவோருக்கு 2000 ரூபாய்க்கும் வெறும் 10 ரூபாய் நாணயங்களாகவே வழங்கப்படுகிறது. போதிய அளவு ரூபாய் நோட்டுகள் கையிருப்பு இல்லாத காரணத்தினாலேயே சில்லறை காசுகள் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. நான் 100 ரூபா தாள் தான் கேட்டேன். 100 ரூபா தாள் இருக்கான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க 100 ரூபா இல்லையா, நேற்றுலேருந்து இந்த 10 ரூபா குத்தியை தான் இஷ்யூ பண்ணி கொண்டிருக்காங்களாம். ஸோ இதான் இப்போதைக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ புதிய நோட்டு அதெல்லாம் பற்றி கேட்கல. நான் கேட்டது 100 ரூபா தாள் தான். 100 ரூபா தாள் இருக்கா இல்லாட்டி 2000 ரூபா தாள். அவங்க சொன்னது இதான் இருக்குது, இப்போதைக்கு தான் ஸ்ட்ரோக்கில் இருக்குது, இதை தான் இப்போதைக்கு தான் வரும் அப்படிங்கிறாங்க. மற்றபடி 100 ரூபா தாள் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க அது இல்லை, அப்படி இல்லாட்டி கஸ்டமர் சென்ஸ் பழைய அந்த 5 ரூபாய் தாங்க அப்படின்னு வாங்கிட்டு போகிறாங்க.